கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மோசேசை ஆண்டவர் அழகா நடத்தினார். ஏன்னா மோசேஸ் தேவனோடு கூட பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டார்னா அவர் பேசாம கிளம்பிடுவார். அல்லது ஆண்டவர் மோசேஸ் அப்படின்னு கூப்பிட்டா மோசேஸ் உடனே கிளம்பிடுவார். உடனே நான் தண்ணி எடுத்துக்கணும் ஆண்டவரே, நான் பை ரெடி பண்ணணும் ஆண்டவரே, நான் மாற்று வஸ்திரம் எடுத்துக்கொள்ளணும் ஆண்டவரே, எத்தனை நாள் என் கூட பேசுவீங்க ஆண்டவரே, எத்தனை நாள் நான் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிலாம் மோசஸ் கேட்கல. ஆமென். நம்ம கூட்டம் வைக்கணும்னா காலையில் வைப்பீங்களா ஐயா, சாயங்காலம் வைப்பீங்களா ஐயா? எக்ஸாம் வைக்க போகிறோமா, காலையிலையா சாயங்காலமா? அடுத்த வாரமா, 31 கடைசி ஞாயிற்றுக்கிழமையா அல்லது ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையா? பல கேள்விகள். நோ மோர் கொஸ்டின்ஸ். ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னு நினைச்சிட்டா எப்பயுமே நான் ரொம்ப ரெடி தான். மோசஸ் அப்படி இருந்ததுனால தான் வணங்கா கழுத்துள்ள ஜனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருதய கடினப்பட்ட ஜனம், அவர்களை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். இன்னைக்கு நான் மீண்டும் சொல்றேன், நீங்கள் பலருக்கு சொல்யூஷன் கொடுக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், ஒரு பெரிய தேவ மனிதனாய் கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல் கர்த்தரோடு கூட பேச ஆரம்பித்த உடனே சாமுவேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாமுவேல் சொல்றாரு, நான் ஜெபிக்காமல் இருந்தால் அது எனக்கு பாவமாயிருக்கும் சொல்லுகிறார். இன்னைக்கு தண்ணி அடிக்கிறதும் ஸ்தோத்திரம் மற்ற வேலைகள் எல்லாம் பெரிய பாவம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவங்க இப்படி இவங்க இப்படி. நம்ம ஜெபிக்கலைன்னா அதே நமக்கு பாவம் தாங்க. இப்போ நம்ம டீப்பாக கொஞ்சம் போங்க, எத்தனை பேர் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு? ஆமென். தானியேலை தேசத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் என்கிற ஒரு வார்த்தை வரணும்னா தானியேல் தேவ சமூகத்தில் 3 வேளையும் ஜெபிக்கிறவராயிருந்தார். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டுருச்சு, எல்லாம் எரிந்து சாம்பலா கிடக்குது. அந்த எருசலேமுக்காக நெகேமியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இரவும் பகலும் மன்றாடி கண்ணீர் விட்டு அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. உங்க தேசத்துக்காக, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக, உங்க பங்காளிக்காக, மாமா மச்சானுக்காக, உங்க உறவுக்காக, சபைக்காக நீங்க எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆமென். வேலைக்கு போகவும் வரவும் தூங்கவும் சாப்பிடவும், மறுபடியும் வேலைக்கு போகவும் வரவும் தூங்கவும் சாப்பிடவுமே நம்ம வாழ்க்கை போனா உங்க ஜெப ஜீவிதம் எங்க போச்சு? இப்போ நீங்க டீப்பா கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். நீங்க ஆரம்பத்தில் ஜெபித்த ஜெபமெல்லாம் இப்போ எங்க போயிட்டு இருக்குது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா.